நாங்கள் வந்து ஒரு ஜோசியரை பார்க்காமையே எங்களோட ஜாதகம் நல்ல ஜாதகமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி தான். ஜோசியத்தை பார்க்காமலே உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமானு தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப ஈஸி தான். பலாபலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் அதான் கஷ்டம். எந்த விதத்துலலாம் நல்லது எந்த விதத்துலாம் கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது மட்டும்தான் கஷ்டம். வழியே அந்த ஜாதகம் நல்லதா கெட்டதா, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதோட நான் சொல்லித்தரேன். ஒரு ஜாதகத்துக்கு நாங்கள் ஜோசியருங்க பலன் சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்லுவோம். 10 அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்குது. குறைஞ்சபட்சம் 10 அம்சங்கள். அதில் அப்படியே பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி ஒரு 5 அம்சங்கள் 6 அம்சங்கள் அப்படியே பார்த்தோன்னே தெரியும். அதை பார்த்து மேலட்டம் சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் ஆராய்ந்து பேனாவை தொடாமலே சொல்கிறது ஒரு 5, பேனாவை தொட்டு பார்த்துட்டு அல்லது பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு குறிப்பேர் தெரிச்சு வச்சுட்டு அப்படி பார்க்குறதுன்னு இன்னொரு 5 பலன் இருக்கும். இந்த 2 விதமான பலன்கள் அதில் இருக்குது. மேலோட்டமாக பார்க்குறது ஒன்று, உள்ளார்ந்து பார்க்குறது ஒன்று, அப்படி 2ஆக இருக்குது. அவ்வளோத்தையும் பார்க்காம உங்களை மாதிரி மேலோட்டமாக இது நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமான்றதை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், இணைவு, பார்வை, சாரம். இந்த பார்வை வரைக்கும் மேலோட்டமாக தெரிஞ்சிடுவாங்க. இதுக்கப்புறம் சாரம்லாம் பார்ப்போம், பாகை பார்ப்போம், எத்தனாவது டிகிரியில் இருக்குதுங்கிறதெல்லாம். இதுக்கப்புறம் கிரக அவஸ்தைகள்னு ஒன்று இருக்குது. வக்ரமா, வர்க்கோத்தமா, உச்சமா, அது அதிசாரமா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம். இது கிரக அவஸ்தைன்னு பேர். அஸ்தங்கம், இது மாதிரி சில அவஸ்தைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து பலன் சொல்லுவோம். இது இல்லாமல் யோகம், தோஷம்ன்றது பார்ப்போம். ஒரு லக்னத்துக்கு சிறப்பான சிறப்பு விதி இருக்குது. இந்தந்த லக்னத்துக்கு இவன் பாதகாதிபதி, இந்தந்த திதிக்கு இவன் சூனியன், இப்படிலாம் நாங்கள் கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்து துல்லியமாக சொல்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்த்தே சொல்லலாம். அப்படின்னாக்க எதை பார்க்குறோன்னா, நீங்கள் லான்னு போட்டுக்கோம். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லான்னு போட்டுக்கும். ஒரு கிராஸ் லைன் ஒன்று போட்டுருவோம். கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு லா போட்டுருக்கும். அதுதான் உங்கள் ஜாதகத்தோட தலைமை ஸ்தானம்னு பேர். விதியை நிர்ணயிச்ச இடம் அதுதான் அர்த்தம். அந்த இடத்த 1ன்னு எண்ணிக்கணும். அதுலேருந்து கிளாக் வைஸ் வழியாக சுற்றிட்டு வந்தால் 1, 2, 3, 4, 5, 6ன்னு இப்படி எண்ணிட்டு வரணும். இப்படி எண்ணிட்டு வந்தால் ஸ்தானாதிபதி, ஸ்தானம் அப்படின்னு 2 விஷயம் சொன்னோம் இல்லையா?